அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று பேஜ் நம்பர் 33 இது வரைக்கும் முடித்தோம் இல்லையா. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களாம்மா? பார்க்கலாமாம்மா அடுத்த ஆயத்துக்கள். இன்றைக்கி நம்ம சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சட்ட திட்டங்கள் எல்லாமே சொல்லி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களாம்மா? பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآية لقوم يعقلون. மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய ஆயத்து. எனக்கு மூச்சு தம் கட்ட முடியல. அதனால் நான் நிப்பாட்டி ஓதுனேன். உங்களாட்டி தம் கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு முழு ஆயத்தையும் ஒரே மூச்சில் ஓதுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? எனக்கு தம் கட்ட முடியலன்னா நான் நிப்பாட்டி ஓதியிருக்கேன். சரிங்களா? இப்போ சட்டங்கள் சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ன அப்படிங்கிற இடத்துல நூனுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்களா? அப்போ நம்ம என்னமா செய்யணும்? இந்த இடத்துல நூனுக்கு மேலே சத்து வச்சனால நல்லா நம்ம நூனை அழுத்தி உச்சரிக்கணும். ஃபி ஹல்கி சமாவாத்தி. ஹல்கி காஃபை கொண்டாந்து சீனில் ஜாயின் பண்ணும். இங்கே பார்த்துக்கோங்க, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ இந்த அலிஃபும் லாமும் உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து தான் என்ன செய்யணும்? சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும். அப்போது ஃபி ஹல்கி சமாவாத்தி காஃபை கொண்டாந்து சீனில் ஜாயின் பண்ணணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் வல் அர்லி வஹ்திலாஃபில் லைலி. வல் அர்லி இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி தான் இங்கேனே ஒரு சட்டம் வரும். என்னென்னா, சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ இந்த அலீஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்ன எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு என்ன செய்யணும்? சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும். வாவை கொண்டு லாமில் ஜாயின் பண்ணும். வல் அர்லி வஹ்திலாஃபில் லைலி. இங்கேயும் சேம் சட்டம் தான், இங்கேயும் மேலே சொன்னால் அதே சட்டம் தான். சரிங்களாம்மா? வன்னஹாரி நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நான் நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். வல் ஃபுல் கில்லத்தி தஜ்ரி. ஜீமுக்கு மேலே சுக்குன்னு வச்சுக்காங்களா? ஜீம் என்ன எழுத்துமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம கிளாஸ் கரெக்டாக தொடர்ந்து கவனிக்கிறவங்க கரெக்டாக சொல்லிடுவீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். மாஷா அல்லா, வெரி குட்மா. தஜ்ரி அப்படின்னு நம்ம சொல்லணும். எதுக்காக சொல்லணும்னாக்கா, ஜீம் கல்கலாவோட எழுத்து, கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ. இங்கே நம்ம பீமா யன்ஃபஉ
நூனுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க. அடுத்ததான் ஃபா வந்திருக்கு. நூனே சக்கின்கிறதா ஃபா வந்ததுனால நம்ம இங்கே என்ன செய்யணும், இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். உன்னாச நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். வமா மீமுக்கு மேலே சின்ன மது வந்திருக்கனால இது ஒரு 3 அலிஃபுக்கு நீட்டிட்டு அன்ஸலல்லாஹு நூனுக்கு மேலே சுக்குன்னு வச்சு அடுத்ததான் ஜா வந்திருக்காமா, இங்கே நம்ம வந்து இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வமா அன்ஸலல்லாஹு அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? அப்போ அன்ஸலல்லாஹு இங்கே நம்ம குன்னா செஞ்சுட்டு மினஸ்ஸமாஇ இங்கே நமக்கு சேம் சட்டம் தான். மேலே சொல்லி கொடுத்தோம் இல்லையா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போது மினஸ்ஸமாஇ மிம்மா இங்கே பாருங்கள் நமக்கு 2 சட்டங்கள் வருது. என்னென்னா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா நம்ம வந்து உச்சரிப்பில் வராமல் படித்தோமா, அதே மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்களை உச்சரிப்பில் வராமல் படித்தோமா, அதே மாதிரி தான் இதுவும். என்ன சட்டம்னா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத் இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும், சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும். இங்கே பாருங்கள் நமக்கு மீமுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க, நூனுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க. இந்த நூன் அப்போ நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னே எந்த எழுத்தில் ஹரக்கத் இருக்கோ அதை கொண்டு வந்து நம்ம சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும். அப்போ இந்த நூனை செகண்ட் நம்ம விட்டுட்டு மீமை கொண்டு வந்து என்ன செய்யணும், மீமில் ஜாயின் பண்ணும். மிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இன்னொரு சட்டம் என்னென்னா இங்கே நமக்கு வந்து இதகாம் பில்குன்னா அப்படி சட்டம் வருது. நூனே சாக்கின்கிறது தான் மீம் வந்துச்சுனாக்கா மீம் வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாவும் செஞ்சு ஓதணும். மெம் அப்படின்னு ஓதணும். மெம்மா இங்கே மீமுக்கு மேலே பெரிய மத்து இருக்கனால அது 5 அலிஃபுக்கு நீட்டிட்டு மா இங்கே பாருங்கள் ஹம்சாவுக்கு கீழே தோஜேர் இருக்குது. அடுத்ததான் வந்து ஃபா இருக்குது. ஃபா வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஹம்சா வந்து குன்னா செஞ்சு ஓதணும். மிம்மா ஃபஅஹ்யா பிஹ் மா அப்படின்னு சொல்லி குன்னா செய்யணும். இங்கே பார்த்துக்கோங்க பெஹ் அப்படின்னு சொன்னேன்னா ஏன் அப்படி சொன்னேன், எனக்கு ஓதிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்குச்சு, நான் நிப்பாட்டினேன்னு அந்த இடத்துல. அப்போ ஹாக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலை நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்து தான் ஓதும்போது இங்கேருந்து ஓதக்கூடாது. நம்ம முன்னாடிலேருந்து ஒரு வார்த்தை முன்னாடி சேர்த்துட்டு பெஹ் அப்படின்னு நிப்பாட்டினோம்ல, அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்ததாக ஓதும்போது ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌதிஹா அப்படின்னு நம்ம ஓதணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் பஅத மௌதிஹா இங்கே நம்ம வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹா இருக்குது, பக்கத்தில் அலிஃப் இருக்குது, மேலே ஜபர். இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி வேறு எந்த எழுத்துக்கள் வந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு பா இருக்குது, பக்கத்தில் அலிஃப் இருக்குது, மேலே ஜபர் இருக்குது அப்படின்னா அது நம்ம பா அப்படி நம்ம நிப்பாட்டணும். சரிங்களா? இப்பு அப்படி நிப்பாட்டக்கூடாது. இங்கே நம்ம வந்து மௌதிஹா அப்படி நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா அடுத்ததான் நம்ம ஓதும் போது முன்னாடிலேருந்து பஅத மௌதிஹா வபஸ ஃபீஹா அப்படின்னு நம்ம சேர்த்து ஓதணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் பஸஃபீஹா மன் குல்லி நூனே சாக்கின்கிறதா கேஃப் வந்திருக்கா, நூனே சாக்கினை வந்து நம்ம என்ன செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். மன் குல்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து கேஃப் வந்து எஹ்ஃபாவோட எழுத்து. தாபத்தையும் இங்கே அலிஃபு பக்கத்தில் இருக்குது, மேலே வந்து பெரிய மத்து கொடுத்துருக்காங்க. அப்போ தால் என்ன செய்யணும், 5 அலிஃபுக்கு நீட்டிட்டு பாலை கொண்டு வந்து ஜாயின் பண்ணும். தா இப்பத்தையும் அப்படின்னு நம்ம ஓதணும். புரியுதுங்களா? இப்பு தாபத்தையும் தாக்கு கீழே தன்வினுடைய குறியீடு அடுத்ததாக வா வந்திருக்கு. இங்கே நம்ம இதகம் பெல்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போது தாபத்தையும் வத்தஸ்ரிஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில்
முசஹரி பைன சமாஇ. இங்கே நமக்கு வந்து சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் முன்னாடி சொல்லி கொடுத்த அதே சட்டங்கள் தான். சுக்கும் அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து, சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து, அதெல்லாம் உச்சரிப்பு சொல்லி கொடுத்தனா மேலே அதே சட்டங்கள் தான் இங்கேயும் வருது. வல் ஆவுலில ஆயத்தில் யகௌமி யகைலூன். ல ஆயத்தில் இந்த இடத்துல தன்வீனுடைய குறியீடு காடுறது தான் லாம் இருக்குது. இதகம் பிலாகுன்னாவுடைய சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணணும். லியகௌமி யகைலூன். இங்கே நம்ம வந்து இதகம் பெலுகுனா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். தன்வீனுடைய குறியீடு காடுறதா யா வந்திருக்காமா, அப்போ இங்கே இதகம் பெலுகுனா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நிப்பாட்டும் போது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபர் ஜேரு பேஷ் இருந்துச்சுனாக்கா அந்த ஜபர் ஜேரு பேஷ் அந்த ஹரக்கத்தை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில், அதாவது லியகௌமி யகைலூன் அப்படி நம்ம நிப்பாட்டணும். இன்றைக்கி நம்ம வந்து பேஜ் நம்பர் 33ல் ஒரே ஒரு ஆயத்தான் பார்த்துருக்கோம். அதுக்கே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லா போதுமானவன். நம்ம நாளைக்கு இன்ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா இன்ஷா அல்லா. ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மந்தோட நமக்கு அதாவது இந்த ஏப்ரல் மாதம் நடக்குதா, ஏப்ரல் மாதத்தோட நமக்கு அட்மிஷன் முடிஞ்சிடும். மே மாதம் 1ஆம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்ஷா அல்லா. கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும். ஃபீஸ் கட்டி தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.